மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் நாளை நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு பல கட்சிகளும் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வந்த நிலையில் நேற்றுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. இந்த நிலையில் நேற்று கோவையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தபோது பல்வேறு கருத்துக்களை கூறியிருந்தார். அண்ணாமலை மக்கள் கேள்விக்கு பதிலளித்த போது ஒரு பெண்மணி நீட் தேர்வை ரத்து செய்வீர்களா என கேள்வி எழுப்பினார். அந்த கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, எங்கள் உயிரே போனாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது. நீட் தேர்வு என்பது மக்களுக்கு ரொம்பவே நல்லது. முதலாக ஏழை மக்கள் நீட் தேர்வு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு செல்கிறார்கள். திமுக 1967ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது 5 மருத்துவக் கல்லூரிகள் தான், 17 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தான். ஆனால் நாங்கள் 15 அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய நோக்கமே ஏழை மக்கள் போட்டித் தேர்வு மூலமாக சமூக நீதியோடு மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டும். நீட் தேர்வை எடுத்துவிட்டுதான் நாங்கள் அரசியலில் இருக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட அரசியலே எங்களுக்கு வேண்டாம். எல்லா மக்களும் நீட் தேர்வை ஏற்றுக்கொள்கிறார்கள். நீட் என்பது எங்களுடைய கொள்கையின் முழக்கம். கிராமப்புறத்தில் ஒரு ஏழை தாயின் குழந்தை நீட் மூலமாக மட்டுமே அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியும். ஏழை தாயின் மகள் நீட் மூலமாக மட்டும்தான் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியும். ஆனால் நீட்டை எந்த காரணத்துக்காகவும் எடுக்க மாட்டோம், மாணவர்களை இறப்புக்கு தூண்டுகிறார்கள் என பேசியிருந்தார். அண்ணாமலையின் இந்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்வினையாற்றினர். குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்கள் அண்ணாமலையை கண்டபடி விமர்சனம் செய்தனர். இந்த நிலையில் அதில் ஒருவர் செத்துப்போ அண்ணாமலை என அநாகரிகமான வார்த்தைகளால் விமர்சித்திருந்தார். இதற்கு நடிகை கஸ்தூரி பதிலடி கொடுத்துள்ளார். அவர் தனது எக்ஸ்தல பக்கத்தில், தீய திராவிடிய சிந்தனை எப்படி என பாருங்கள். இந்த பெரியாரியன் செய்துள்ளது சைபர் த்ரெட் கிரிமினல் அஃபென்ஸ். சட்டப்படி தண்டனை கிடைக்க வேண்டும். திமுக ஆட்சியில் தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? அப்படி யார் இந்த முகமூடி அணிந்து குறைக்கும் நாய் என பார்ப்போம் என பதிவிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.